ஹலோ மக்களே, நான் உங்கள் ஸ்ரீ. ஸோ சாரி, ரொம்ப நாள் ஆச்சு என்னால் சரியாக வீடியோ போட முடியல, வீடியோ சரியாக போட முடியல. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்டர்டே சண்டே நேற்றுக்கு தான் வந்து வீடு இந்த புது வீட்டுக்கு வந்தோம். சரி, ஒரு ஐடியா பண்ண பேசாமல் நான் வந்து நாங்கள் வந்து வீட்டை வந்து ஒரு மினி விலாகாக வந்து காமிக்கலாம் சொல்லிட்டு தோணிச்சு. அதை தான் நீங்கள் வந்து இப்போ வீடியோவை பார்ப்பீங்க. ஸோ அண்டு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நிமிஷக்கிட்டாங்க உங்களே. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இவங்க தான், சரத்தண்ணா. இவங்க வந்து ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ வந்திருக்குன்னு தெரில. நான் ஆக்சுவலி வந்து என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து லாஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த விச் ஃபாரஸ்ட்னு சம்திங் அவர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தது, அதுக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் லாஸ்ட்டாக போட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் போடல. அந்த வீடியோ இதுக்கு வந்து இப்போ நிறைய ரீச் வந்திருக்கு. 4K நினைக்கிறேன், 4K வந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணமே சரத் அண்ணா தான். ஸோ தேங்க்யூ சார். அவர் பார்க்குறாங்கன்னு தெரில, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சரத் அண்ணா. இது செஞ்சதுக்கு தேங்க்யூ ஸோ மென்ஷன் பண்ணதுக்கு, ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோ கொடுக்கலாம் வாங்க. இப்போ நான் இருக்கிறேன். இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். 4 மணி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. எல்லாம் வீடு நிறைய அந்த திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான். அங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் எடுத்து வைக்கணும். எங்கள் அப்பா வந்து தான் எடுத்து வைக்கணும். அந்த கொலு பொம்மை நாங்கள் வச்சோம் இல்லையா, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து காட்டில் கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கொலு பொம்மை இதுன்னு சொல்லிட்டு இந்த நவராத்திரி கொலு நாங்கள் வச்சுருந்தோம். அது எப்படி மேக் பண்ணணுன்றத நான் வீடியோ வந்து வச்சுருந்தேன். அதை நான் காட்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போது கிளம்பிடுவேன்.
ஆச்சு, சாப்பிடுவோம். போய் சாப்பிட்றேன். மைதான தட்டு அன்பு இருக்கா? நைஸ். 1 செகண்ட். மக்களே, இப்போதைக்கு வீட்டில் தயிர் சாதம் தான். ஐ மீன் இப்போ மத்தியானத்துக்கு சாயங்காலத்துக்கு இப்போது மத்தியானத்துக்கு நான் சாப்பிடல. மார்னிங் தோசை சாப்பிட்டேன். இப்போ தயிர் சாதம் தான் சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டுட்டு நான் வீடியோ எடுக்கேன். ஓகே. much later. மக்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ தான் அக்கா குளிச்சுட்டு வந்தா. அவளும் தோசை சாப்பிடணும். இப்போ வந்து என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் நிறைய வீடியோஸ் போடணும். நான் போடுறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் உங்கள் மூலியம்னா ப்ளீஸ் தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரையும் என்னால் முடிஞ்ச வரையும் நான் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, வாங்க என் அக்காவை காமிக்கிறோம். தோசை வேணுமா? தோசை பண்ணிருக்கேன். தோசை கறி தோசை ரவுண்டா இருக்கிற தோசை நிலா மாதிரி இருக்கு. நிலா மாதிரி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. தோசையம்மா தோசை ஆயா சுட்டா தோசையா? இன்னும் கொஞ்சம் திங்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணு. எஸ், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதாகவே பார்த்தோம் பெருசாகவே, ஐ மீன் ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம். இப்போ திங்ஸ் இருக்குது, அது இல்லாமல் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். அண்ட் தொடர்ந்து வீடியோ வரும் நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தொடர்ந்து வீடியோ போடுவேன்ற ஒரு இதில் இருக்கேன் நான். அதான் சொன்னேன் இல்லையா, எனக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். அவர் அந்த இதில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு இல்லையா, அது வேணாலும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ பாருங்கள், எவ்வளோ வீடு காலி பண்ணணும்னா எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அது திங்ஸு பொறுத்து. சப்போஸ் திங்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல. திங்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா சீரியஸ்லி எவ்வளோ ஆகும்னு தெரியாது. நாங்கள் நேற்றுக்கு சீக்கிரமாக வந்ததுனால பரவாயில்ல, 2 ரவுண்ட் அவ்வளோதான், ஒன்லி 2 ரவுண்ட்ஸு. மிச்சதெல்லாம் எங்கள் மாமாவுடைய வண்டியில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் அங்கே இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து அங்கே பழைய வீட்டுக்கு போவாங்க. ஐ மீன் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வாயை ஓயாமல் பேசிகிட்டே இருந்ததுனால வாய் வலிச்சு ரொம்ப வலிக்குதுங்க. நேற்றுக்கு தூக்கம் அரைச்சி போட்ட மாதிரி தூக்கம், சத்தியமாக நம்ப முடியல. மூஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. என் மூஞ்சி இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஆனால் கண்ணு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. என்னடி வாய்ஸ் இது? வாட்சிங் கன்னடா மூவி. வாட்ச் குஞ்சு இப்போ என்ன பண்ணுறீங்க குஞ்சு? எதுக்கு இது? ப்ரோட்டீன் சாப்பிடு. புத்திசாலி குழந்தை. பாருங்க, தோசைக்கு வெங்காயமும் தக்காளியும் சாப்பிட்ற எங்க அக்கா. ஹெல்தி அது என்ன சொல்லுவாங்க, என்னது அது பேர் என்னது?
தக்காளியில் விட்டமின் சி இருக்கு. அது சாப்பிட்டா மூஞ்சி ரொம்ப நல்லது, வயசானாலும் ஆகாத மூஞ்சி. சந்தூர் ஆஹா சொல்லாமா? இப்போதான் மூஞ்சி மாதிரி தெரியுது. அப்போவே வந்து ஏதோ ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கு. காய்ஸ் சாரி மக்களே, யார் யார் வந்து தக்காளியை வெறுக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதில் நானும் ஒருத்தி தான். எனக்கு தக்காளி வெறுக்கிறேன்னு இல்லை, எனக்கு தக்காளி எனக்கு பிடிக்காது. வெங்காயம் வேணாலும் சாப்பிட்றேன், எனக்கு தக்காளி பிடிக்கவே பிடிக்காது. சாரி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஹா, இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் டிஃப்ரெண்ட்டாக, ஐ மீன் தொட்டிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்களா? யார் இருக்கீங்கன்ட்டு அட்டெண்டன்ஸ் ஹியர்னு கமெண்ட் பண்ணுங்க. Much later. ஐயா வாயப்பாரு. எனக்கு வேணாம். தக்காளி போல வரும், புதினா இதுவே தோசை போட்டுருந்தா நல்லா இருந்துக்கும். தோசை மாவுக்கு அப்படி. 1 hour later. வீடு காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு வந்தா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குதுன்னே தெரியாது. இப்போ பாருங்க, எங்கள் அம்மா தேடிட்டு இருக்காங்க. எனக்கு பசியுது, அம்மா இப்போ இது பண்ணிட்டாங்க, நார்மல் சாதம் பண்ணிட்டாங்க, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அப்படின்னு. வானாய்க்கான கிடச்சிச்சா? கிடச்சிச்சா? வேலை இருக்க முடியல. அப்போ சாப்பிட்டேன். நாளைக்கு அதுக்கு தான் போக சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். டைம் இப்போ வந்து 5:58, 6 மணி ஆகிட்டு வருது. இப்போ வந்து சாப்பிடணும். இன்னும் பண்ணிட்டுருக்காங்க, பார்த்தீங்களா நீங்களே? சாப்பிடணும். ஸோ நான் சாப்பிட்டுட்டு நான் எகைன் வரேன். 2 hours later. சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அப்பாவும் வந்தாச்சு. மறுபடியும் பழைய வீட்டுக்கு போனேன். அப்பாவும் அம்மாவும் பழைய வீட்டுக்கு போனோம். அதனால இப்போ போவாங்க. இப்போ சரியா தெரியல, அதனால எடுத்து பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சா நான் கேப்சர் பண்ணுறேன். கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அம்மா ஆஸ் யூஷுவல் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க, நாதஸ்வரம் சீரியல். அப்பா வந்து பல்பு லைட்டெல்லாம் மாட்டணும்னு சொல்லிட்டு அந்த வேலையில் வந்து பிஸியாக இருந்தார். இது வந்து என்னென்னா, நான் வந்து 11th படிக்கும்போது வாங்கின ஷீல்டு இது. டான்ஸு, ஃபேஷன் ஷோ, அப்புறம் ட்ராமாவுக்கு வாங்கின இது. இதில் சோகம் என்னென்னா, ரொம்ப வருஷமாக இதில் தான் நான் ரீல்ஸு லாஸ்ட்டு போட்ட வீடியோலாம் இதில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரைபாட் இல்லாத காரணத்தினால இதை தான் நான் வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். Smile please. Dad is fixing a light.
வந்ததுலேருந்து டேடி இஸ் ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஒர்க்கிங். யார் அதிகமாக வாங்குறது பல்பு? பாருமா ஆனவனே என்னைய பல்பு வாங்குறான் பல்பு வாங்குறான். லைட் எரியுமா? Much later. சூப்பரா இருக்கு. The next day. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருந்த ரூமு க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்போ எடுத்த கேப்சர் இது. என்னடா இது மூஞ்சி மறைச்சிருக்கேனே பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது குளிக்காத போது எடுத்தது. கொஞ்சம் நல்லா இருக்காது ஃபேஸு, அதனால தான் நான் வந்து ஃபேஸை வந்து மறைச்சிட்டேன். 2 hours later. ஸோ அவ்வளோதான் கைஸ், சாரி, அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. என்னால் முடிஞ்சது தான் நான் வந்து கேப்சர் பண்ணிருக்கேன், கிப்ஸ் வந்து கேப்சர் பண்ணேன். அண்டு நான் நேற்றுக்கே சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் இங்கெல்லாம் பெயின் இருக்குன்னு. இன்றைக்கி மார்னிங் கூட வந்து நாங்கள் மார்னிங் போயிட்டு வந்தோம். நாங்கள் எகைன் பழைய வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த வேலை செஞ்சதுக்கே எனக்கு எஸ்டர்டே பிஃபோர் எஸ்டர்டே வீட் ஷிஃப்டிங் டைம்லலாம் நான் நிறைய கொஞ்சம் ஒர்க் செஞ்சேன். அதனால எனக்கு வந்து பாடி ஷோல்டர் பெயின் இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ரோட்டு வந்து வாய்ஸே மாறிடுச்சு. நேற்றுக்கு இருந்ததை எனக்கு ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அது காரணம் ஒன்று, எங்கள் ரூம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. என்ன தான் கடிந்து இருந்தாலும் கொஞ்சம் சின்ன நிறையா இருக்குது. இன்னொன்று டயர்டு, ஃபீவர் வர நிலமையில இருக்கேன் போனாங்க, முடியல, என்னால் சத்தியமாக முடியல. டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். இதே மாதிரி வேறு வீடியோலாம் வந்து நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். ஓகே,